பெப்பர்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி டகல்.com. இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்ன பண்ண போறோம்னு இவர் தான் சொல்லுவார். ஆம்பா, அதாவது சூப்பராக பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, இப்படி எல்லாரையும் ரொம்ப பிரமிப்பா ஒரு உயர்ந்த அளவு கொண்டு போற அளவுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும். மகிழ்ச்சிக்காக மட்டும்தான், யார் மனசையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. அதுதான் சத்தியமா யாரையும் கஷ்டப்பட்டதுக்காக எதுவும் இல்லை. நாங்களா ஏதாவது காமெடியா பண்ணணும்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கோம். யாரையும் கஷ்டப்படுத்தல. அதை மட்டும் முடிஞ்சது. நிகழ்ச்சிக்கு போமா வாங்க. அரங்கு நிறைந்த உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். கரகோஷங்கள் எழுப்பி கேட்கின்ற அந்த ஓசைகளை காதில் கேட்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக்குறது. அந்த காலகட்டத்திலே நானும் எனது அண்ணன் அவர்களும் மீனம்பாக்கத்திற்கு ஏர்போர்ட்டுக்கு நிகழ்ச்சிக்கு போய்விடுவோம். இன்றைய தினம் பேச்சு போட்டிற்காக இங்கே இருவரை அழைத்திருக்கிறோம். அந்த பேச்சு போட்டியிலிருந்து சிறந்த பேச்சாளரை தேர்ந்தெடுக்க போகிறோம். முதலாவதாக வரப்போது அரக்கோணத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் அவர்களை பிள்ளையார் தெருவிலிருந்து வந்திருக்க. வாங்க பேசுற ஆறுமுகம், கரகோஷங்கள் எழுப்பலாம். வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா தான் கூப்பிட்டாங்க நிகழ்ச்சிக்கு. நான் சும்மாவே ரொம்ப அழகா பேசிட்டு இருக்காரு. தம்பியை பார்க்கும்போது நானும் அந்த காலகட்டத்திலே வருகின்ற பொழுது 1963 நாங்கள் சென்னைக்கு வந்தோம். நானும் எனது அண்ணன் சகோதரர்கள் எல்லாம் அந்த காலத்தில் கூட வேலை இல்லாமல் சுற்றி திருந்துகிட்ட பொழுது நாங்களும் உங்களை வேற சுறுசுறுப்பாக இருந்து கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கீங்க? இப்போ ஒரு ஆபீஸ்ல வேலை கேட்டிருக்கேன். அருமை. அந்த காலத்துல நாங்கள் 1963 கூட பார்த்தீங்கன்னா வேலை கேட்பதற்காக ஒரு அலுவலகத்தை சென்று ரொம்ப அழகாக பேசி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலைக்கு கேட்டு அடுத்த வாரம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குற மாதிரி. அற்புதம். சிறந்த பேச்சாளராக வருவதற்கு ரொம்ப அழகான வாய்ப்பு இருக்கிறது. எனக்கும் அடுத்த வாரம் வேலை கிடைக்கும் என்று அந்த காலத்துல சொன்னார்கள். இருந்தாலும் பரவாயில்லை, அடுத்த வரை அழைத்து விடுவோம். வாங்க மிஸ்டர் குமரன் அவர்கள். வாங்க குமரன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குமரன் வெளில போயிட்டு இருந்தேன் சார். அப்ப பேசணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ரொம்ப அருமை. இந்த தம்பியை பார்க்கும் பொழுது எனக்கு அந்த காலகட்டத்தில் எனக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்து இயக்குநர்கள் எல்லாம் நினைவு கூறுவார்கள். தாடி வைத்துக் கொண்டு தாடியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நல்லது. இப்பொழுது பேச்சு போட்டிக்கு தயாராகி விட்டுருக்கீங்களா? நன்றாக பேசிக் கொண்டு போயிருக்கீங்களா? தலைப்புகளை கொடுக்கும் பொழுது கடகட என்று என்னென்ன பேசுகிறீர்களோ அதெல்லாம் அழகாக பேச வேண்டும். உங்களுக்கு தலைப்பு பார்த்தீர்கள் சோப்பு. பேசுங்கள். சோப்பு. அற்புதம். சோப்பு என்றதுமே அவர் முகத்தில் ஒரு பொலிவு இருக்கிறது. அது அழகாக முயற்சிக்கிறார். உங்களுக்கு கொடுக்கின்ற தலைப்பு சீப்பு. சீப்பு மனிதனுடைய வாழ்க்கையில் சூப்பர். அந்த காலகட்டத்திலே நானும் சோப்பையும் சீப்பையும் வைத்துக் கொண்டு இந்த சென்னையை நாங்கள் உலா வந்து கொண்டிருந்தோம். எனது அண்ணன் அவர்கள் ஹார்மோனிய பெட்டி எடுத்துக்கொண்டு அப்படியே போகும்பொழுது நான் கையில சோப்பு சீப்பு வைத்து. அற்புதம். உங்களுக்கு தலைப்பு சீப்பு, சொல்லுங்கள். அதாவது சீப்பை பத்தி சொன்னா அற்புதம். யோசித்து பாருங்கள். அந்த இளைஞன் சீப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது என்ன ஒரு சீப்பாக இல்லாமல் ஒரு நல்ல நளினமாக சொல்லுகிறார். உங்களுடைய தலைப்பு சோப்பு, சொல்லுங்க. சோப்பு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும். இந்த தம்பி அவர்கள் என்னவென்று சொல்ல வேண்டும் என்றால் ரொம்ப அற்புதமாக ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலும் சோப்பு தேவைப்படுறது. அப்படித்தானே சொல்ல வருகிறீர்கள் தம்பி? அதான் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் குளிக்கின்ற பொழுது சோப்பு எந்த அளவிற்கு முக்கியம் என்றால் அந்த உடம்பில் இருக்கும் அழுக்குகள் போகும் அளவிற்கு சோப்பு போட வேண்டும். உள்ளத்தில் இருக்கின்ற அழுக்குகள் போவதற்கும் சோப்பு போடணும். ரொம்ப அழகாக சொல்றீங்க. ரொம்ப அற்புதமாக. கைத்தட்டு தம்பி, கைத்தட்டு. நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு தலைப்பு வாழைப்பழம். அதாவது வாழைப்பழம் பாத்தீங்கன்னா அதை பத்தி நிறைய சூப்பர். வாழைப்பழத்தை பத்தி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒருத்தருக்கு வயிற்று வலி வந்தா கூட வாழைப்பழம் அதை சாப்பிட்டா சரியாயிரும் சொல்ல வராரு. உங்களுக்கு தலைப்பு பலாப்பழம். பாருங்கள், யோசித்து பாருங்கள். பலாப்பழம் இப்படி இருக்கும், எந்த விதமான அசைவுகளும் இல்லாமல், அதே போல் தன்னுடைய முகத்திலே அந்த அகபாவம் இல்லாமல் அது அழகாக காமித்திருக்கிறார். அந்த பலாப்பழத்தை இன்னும் மென்மேல விளக்குங்கள் தம்பி. முல்லை போன்ற பலாப்பழம். முல்லை யோசித்து பாருங்க. அந்த பலாப்பழத்தின் மேலே இருக்கக்கூடிய அந்த முல்லையை அடித்து விட்டு அதன் உள்ளே இருக்கும் இனிப்புகள் நமக்கு எந்த அளவிற்கு உகந்தது என்று சொல்லுகிறீர்களோ அதே போல் அந்த பழத்திற்கு தேவைப்பட. நீங்கள் சொல்லுங்கள். வாழைப்பழம். அதாவது வாழைப்பழத்தை பத்தி சொன்ன பாத்தீங்கன்னா நிறைய சொல்லாங்க. ஆரம்பத்தில் அந்த தம்பி சொல்லுகின்ற வார்த்தைகள் வாழைப்பழத்திற்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் அடங்கி இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். வாழைப்பழத்திலே என்னென்ன இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா தம்பி? வாழைப்பழத்திலே தோல் இருக்கிறது. தோல். யோசித்து பாருங்கள். ஒரு மனிதனுக்கு தோல் ரொம்ப முக்கியம் என்பதையும் குறிப்பாக சொல்ல வருகிறீர்கள். வாழைப்பழத்திலே வியாதிகள் போக்கக்கூடிய அளவிற்கு இருக்கும் என்று நல்ல பேச்சு திறமை இருக்கிறது. வருகாலத்தில் தமிழ்நாட்டில் நீங்கள் பேசி 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 பெரிய அளவிற்கு பேச்சாளர்கள் வாய்ப்பு இருக்கிற தம்பி. நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு மாதுளை. மாதுளை பாத்தீங்கன்னா அதுல நிறைய மருத்துவ. மைக்க வச்சு பேசுங்க தம்பி. நீங்க வருங்காலத்துல பேச்சாளராக வருவதற்கு கொஞ்சம் சற்று கடினமாக இருக்கிற மைக்கை இப்படி பிடித்துக் கொண்டு பேச வேண்டும் தம்பி. மாதுளை பாத்தீங்கன்னா நிறைய அதுல மருத்துவ குணம் நிறைய இருக்கு. என்ன இருக்கிற சொல்லுங்க தம்பி. சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடணும். அந்த மாதுளையை நீங்கள் வயிற்றுக்குள் சாப்பிட்டால் ஏகப்பட்ட விளைவுகள் உங்களுக்கு கிடைக்கும் தம்பி. சொல்லுங்க தம்பி. உங்களுக்கு தரப்படுகின்ற இப்போது வேற ஒரு தலைப்பு என்னவென்றால் அரசியல்வாதி. நீங்கள் பேச வேண்டும்.
இந்த நாட்டையே உழுக்குபவர்கள் அரசியல்வாதிகள். அரசியல் ஒரு நாட்டையே தன் கைக்குள் வைத்துக் கொண்டு உழுக்குகின்றவர்கள் என்று அற்புதமாக அரசியல் தான் வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறீர்கள் இல்லையா? உங்கள் குடும்பத்தில் யாராவது அரசியல்வாதிகளா இருக்கிறார்களா? என் குடும்பத்தில் யாரும் கிடையாது. ஆனால் அரசியல் என்பது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அங்கம் என்று சொல்ல வருவீர்கள், அதுதானே? இப்படி அங்கம் என்று சொல்லப்படுகிற அரசியல் நீங்க சொல்ல வேண்டியது சினிமா. அதாவது சினிமா பாத்தீங்கன்னா நம்மள வாழ வைக்கிறதே சினிமா தாங்க. சினிமா வாழ வைப்பது, ஒருவனுடைய வாழ்க்கையை வாழ வைப்பது, தரம் பார்ப்பது, தரம் பிரிப்பது சினிமா என்று அந்த தம்பி அழகாக அங்க பேசிக் கொண்டிருக்கிறார். அழகாக பேசிக்கொண்டு நல்ல 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 விஷயம் தம்பி. நீங்க சொல்லுங்க தம்பி, அரசியலை பற்றி பேசுங்க. அது பேசுறேன், பாதியிலே நிறுத்திட்டீங்க. வேற பேச்சு திறமை எப்படி எதிர்த்து பேச வேண்டும்? அரசியல் என்பது இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய மக்களுடைய அழகாக இந்த நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டு இவர்கள் வருங்காலத்தில் அழகிய பேச்சாளர்களாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. சிறிது நேரம் பிறகு சந்திப்போம். இன்னும் இப்ப பேசுங்க. கேமரா ஆன்ல இருக்கும் போது நீங்க பாட்டு நான் தான்டா நிறைய பேசணுங்க. உங்க சும்மா தான் பேச்சாளர்னு கூப்பிடுறேன். நான் சும்மா பேசணும். அப்போ ஏதாவது ஒரு டாபிக் சொல்லணும். மாதிரி என்பது தோல் என்பது அப்படித்தானே பேசணும். அடுத்த டைம் பேசுவோம். வாங்க, அடுத்த டைம் பேசுவோம். அரங்கு நிறைந்த மக்கள் அனைவருக்கும் இனிய கரகோஷங்கள் எழுப்பக்கூடிய ஒரு கைத்தட்டல் கொடுத்து வணக்கம் சொல்லி வரவேற்கிறோம். இது அழகான பாடலுக்கு பாடல் போட்டியாக மறந்து கொண்டிருக்கிறது. இங்கே அழகாக பாடுவதற்காக லட்சக்கணக்கான நேயர்கள் வந்திருக்காங்க. அவர்கள் செலக்ஷன் பண்ணி ஒவ்வொருத்தரா நம்ம கூப்பிட போறோம். இன்னைக்கு முதல்ல கூப்பிட போறது இலக்கம் 27 கீழ் 53 63 83 93 ராமகிருஷ்ணன் சென்னையில இருந்து வந்திருக்காரு. வாங்க மிஸ்டர் ராமகிருஷ்ணன். சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்ல 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 இந்த மாதிரி ஒரு அடக்கமான பையன் எந்த காலத்திலும் உயர்ந்து கொண்டிருப்பான் தம்பி ராமகிருஷ்ணன். உங்களுடைய இசைதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? இசைதான் என் உயிர், என் உயிர் மூச்சு. அதாவது அந்த காலத்தில் நான் பாடுகின்ற பொழுது சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே கண்ணாலனை ரொம்ப அழகாக பாடு. உன்னுடைய ஃபேவரட் பாடலை கூட அடுத்த போட்டியாளரை நான் அழைத்து விடுகிறேன். பூமி என்ன சுத்துதே, நெஞ்சி கத்துதே, ஏன் முன்னாடி சுக்குற கைய கட்டி நிக்குதே, டேமேஜான பீசுனானு ஹீரோனு சூப்பர் சூப்பர். ரொம்ப அழகாக பாடுனீங்க தம்பி. அடுத்ததாக நம்ம லட்சுமிகாந்த் அவர்களை கூப்பிடலாம். லட்சுமி நகரை சேர்ந்த இலக்கம் 313 48 68 98 95. லட்சுமி லட்சுமி இல்லையா? செல்லமா உங்களை லட்சுமி என்று தான் கூப்பிடுவார். லக்ஷ்மணன் அண்ணன் பேர் என்ன? ராமனா? அழகாக சிரிக்கிற. உங்களுக்கு பிடித்த பாடலை ஒன்று பாடுங்க. பிடித்த பாடலாம் எனக்கு பிடிச்சதா உங்களுக்கு பிடிச்சதா? செருப்பை கொண்டு அடிக்கின்ற அளவிற்கு கேட்கின்ற இந்த தம்பியிடம் பாடல் திறமை நன்றாக. உங்களுக்கு பிடித்த பாடலை பாடுங்க. சரிங்க, பாட்டுங்களா? நாளைக்கு பாடுறியா? போட்டி நீங்க உனக்கு பிடிச்ச பாட்டை பாடியா? பாட்டமான கேட்டு கிட்ட பாடு. போட்டி போடுற மாதிரி தெரியலையா? அடியா தாடி நீளமான சொன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதான். நன்றி 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 நன்றி. அண்ணன் அவர்கள் இசையமைப்புல அற்புதமான பாடல். அண்ணனுடைய குரல்கள் கூட அதுல இருக்கும். ஜானகி அம்மாவின் அந்த குரல் இருக்கிறதே அப்பொழுதும் அது நன்றாக இருந்திருக்கும். நன்றி நன்றி நன்றி. நீங்கள் முடித்து இதுதான் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய எழுத்து நா நீ நூ நே பா தி சி சு சா இதெல்லாம் இல்லாமல் நா வென்று ஆரம்பிக்க வேண்டும். அது நடந்து விட்டா சூப்பர் சூப்பர். அருமை அருமை. நான் நல்லா ஆனாவுனா இப்படி இந்த பிடிச்சி அடிச்சு கீழே தள்ளி விட்டுருப்பா. அப்படிதான் தரக்கூடாது. நீங்கள் இப்ப முடித்த எழுத்து என்ன? இல். நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய எழுத்து இல். இல் உள் ஊல் இப்படி எது ஒன்றாலும் ஆரம்பிக்கலாம். நிறைய பாடல்கள் இருக்கிற அதிகமான பாடல்கள் அந்த காலகட்டத்தில் நான் இசையமைத்திருக்கேன். பாடுங்க. நடுவர்ல ஒரு வாய்ப்பு கொடுங்க. அண்ணன் அவர்கள் இசையமைத்திருக்க அந்த பாடலை கூட நீங்கள் பாடலாம். உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி. உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி. போதுண்டா சாமி போதுண்டா சாமி. பரவாயில்ல, நீயே புத்திசாலித்தனமா கண்டுபிடிச்சிட்ட. அந்த வினாடிகளுக்குள் கண்டுபிடிச்சிட்ட. தீ முடிந்திருக்கிறது. தீ என்னை அடிக்காமல் உதைக்காமல் நீ தனியாக பாட வேண்டும்.
தா தி து தே தை அப்படி ஏதாவது பாடலாம். தில்லானா தில்லானா நாட்டி திக்கின்ற தேனா திக்கி திக்கி நெஞ்சில் தில்லானா ஏய் அடுத்து வாடா. அடுத்த வார்த்தை நான் சொல்ல வேண்டும். நாவலே முடித்தால் திரும்பவும் நான் வரும். நான் இல்லாம வேற ஏதாவது முடி. தில்லானா தீயும் வந்து விட்டது. நீங்க அடுத்த லைனை பாடு. அடுத்த லைனை பாடப்பா. திக்கி தவிக்கிற ரே 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 என்று புதிய வார்த்தையை அதனுள்ள சேர்த்திருக்கிறார். நீங்கள் பாட வேண்டிய எழுத்து ரே ரூ ரா ரீ ஜா ஜு. சரசுக்கு ராரா. அற்புதம் அற்புதம் அற்புதம். டாக்ஸ் கிட்ட பாடப்பா. மியூசிக் வந்து ஒரு டாக்ஸ். எப்படியா தடி நீங்க தான் பாட போறீங்க? இல்ல நீயே பாடப்பா. எனக்கு தெரியாது. நான் தெரியாத இடத்தில் நான் பாட மாட்டேன். தெரிந்த வார்த்தை. சரசுக்கு ராரா. சரக்கு என்று முடித்திருக்கிறார். சரக்கு என்ற வார்த்தையே நீங்கள் பாடலாம். இல்லை என்றால் சுரக்கு என்று பாடலாம். இல்லை என்றால் சிறக்கு என்று பாடலாம். இல்லை என்றால் கருக்கு என்று பாடலாம். அந்த வார்த்தையை வைத்து ஆரம்பிக்க வேண்டும். சரக்கு வச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கேன், வறுத்த கோழி முளக்கு போட்டு வறுத்து வச்சிருக்கேன். முளக்கா? மிளகு. மிளகுப்பா மிளகு. அதை பாட ஏனென்றால் அந்த காலத்திலே நாங்கள் எல்லாம் பாடுகின்ற பாடலாசிரியர்களே, எழுதுகின்ற பாடலாசிரியர்களோ இல்ல பாடுகின்ற பாடகர்களே பார்த்து சொல்லுகின்ற வார்த்தைகள் என்னவென்றால் அழுத்தம் திருத்தமாக வார்த்தை இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறேன். நீங்கள் நான் பாடிய பாடல்கள் எல்லாம் பார்த்தால் கூட உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதாவது காட்டு வழி போற பொண்ண கவலைப்படாத, அங்க இழுத்துருவோம் பாத்தீங்களா? இது எப்படி இடுங்க? காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத. இழுக்க வேண்டிய இடத்தில் நீ இழுக்கவில்லை, இழுக்க வேண்டாத இடத்தில் இழுத்திருக்கிறாய். அதனால் இழுவையாக இருக்கிறது. நீங்கள் காட்டு வழி போற பொண்ண கவலைப்படாத அப்படி நீ பாட வேணாம். மூடிக்கொண்டிருப்பா. இப்ப நீ எந்த இதில் முடித்திருக்கிறாய்? சரக்கு வச்சிருக்கீங்க. அதுல வந்து நிறைய எடுத்திருக்கீங்க. அதனால வெச்சிரேன். இன்னுல முடிஞ்சிருக்கு. நீங்க இங்கிலீஷ் இன்னு இல்ல ஐயன் வருது இல்லையா, அந்த ஐயன்லயும் ஆரம்பிக்கலாம். இல்ல தமிழ் இன்னு இல்லைன்னா நான் நூ நீ நே எல்லாம். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன், நான் பிடிச்சா சாவு நோவு காவு பாவு இப்படி எது வேணாலும் ஆரம்பிக்கலாம். சா சி சோ. சர்க்கரை நிலவே துப்பன் நிலவே. இது துப்பன் நிலவா? காணும் போதே கரைந்தாயே. ஏ என்று முடித்திருக்காரு. ஏ ஏ ஏ. பாடிய பாடலை பாடினால் அவுட் கொடுத்து விட என்ன பாட போகிறேன்? ஏ குறிலா நெலிலா. ஏ ஏ ஏ. ஏமாற்றாதே ஏமாற்றாதே. சூப்பர் சூப்பர் சூப்பர். தே தே. தேவதையை கண்டேன் காதலில் விழுந்து. ஓகே ஓகே. வி. மன்னிக்கணும் மன்னிக்கணும். 5 வினாடிகள் மௌனம் எடுத்ததால் இந்த ஆட்டத்திலிருந்து நீங்கள் விலக்கப்படுகிறீர்கள். தவறாக நினைக்க வேண்டாம். அங்க இருந்து கைத்தட்டி எல்லாரையும் ஆறாவரப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளும் லட்சுமி. நன்றி 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 நன்றி. இந்த ரவுண்ட்ல நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. அடுத்த ரவுண்ட்ல விடு, ஃபுல்லா விடு. எல்லாம் ஒவ்வொரு 2 காலையும் தொடு. நல்லா இருக்கு தம்பி. இந்த மாதிரி ஆசீர்வாதம் வாங்குவது எனக்கு பிடிக்காது. காலில் விடுவது. நீ இப்படியே இருக்கலாம். என்னுடைய ஆசீர்வாதம் எப்போ இருக்கு. நீ உட்காரு, ஃபைனலுக்கு வருவேன். சரியா? ரொம்ப நன்றி நன்றி நன்றி. பாடலுக்கு பாடல் போட்டியில் அழகாக கலந்து கொண்டு நம்மளுடைய நேயர்கள், லட்சக்கணக்கான நேயர்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதை பார்க்கின்ற பொழுது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அந்த காலத்திலே ஒரு அழகான பாடல் இதுக்கென்று கூட இருக்கிறது. பள்ளி கூடும் போகலாமா, அதுக்கு புத்தகத்தை வாங்கலாம் என்ற அழகான பாடல்கள் என் காதிலே ஒலித்துக் கொண்டிருக்கிற. அடுத்த போட்டியாளர் நாம் அழைப்போம். வாங்க மிஸ்டர் முருகேசன். முருகேசன் வாங்க 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 வாங்க. ஆரணி சேர்ந்த முருகேசன். இலக்கம் 32 42 82 98. முருகேசன், உங்களுக்கு பிடித்த பாடலை பாடுங்கள். போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு. ரொம்ப அழகாக. அந்த ராகம் என்பது, அந்த ராகம் உங்களுடைய உடலில் இருக்கும், ரத்தத்தில் கலந்திருக்க வேண்டும். அது சுத்தமாக உங்கள் குரலிலே இல்லை என்று நினைக்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. சந்தோஷமா. நீங்கள் நிறைய பாடலை இந்த பாடல் தமிழ் சினிமா உலகத்திற்கு பாடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஓகேவா? அடுத்த போட்டியாளர் உங்களுடன் போட்டி போடக்கூடியவர் யார் என்று பார்ப்போம். இவர் வந்து ரமேஷ் அவர்கள் அன்புடன் வைக்கிறோம். வாங்க வாங்க வாங்க. ரமேஷ் அவர்கள் வந்திருக்காங்க. 63 23 48 இலக்கம். ஏன்பா சாக்கு? நீங்க தான். நானே தான். இந்த பேச்சு போட்டிக்கு வந்தேன், பேச விடல. இப்ப பாட்டு போட்டி கூப்பிட்டுருக்க, பாட விட மாட்டேன். நான் வரேன், நான் கிளம்புறேன்.
இப்படி போனா எப்படி? இல்லை இருக்கின்ற லட்சக்கணக்கான போட்டியாளர்கள் நீங்கள் தான் கடைசி. ஆனால் இவ்வளவு பேரும் போட்டியில கலந்துக்கிட்டாங்க. உங்களை விட்டா வேறு யாரும் இல்லையா? அதனால் நீங்கள் நான் பாட விடுங்க சார். பாட விடுகிறேன் தம்பி, பாட விடுகிறேன். பாடுவது என்பது அந்த பாடல் பாடுகின்றவருக்கு சந்தோஷமாக சேர வேண்டும், அது மக்களுக்கும் போய் சேர வேண்டும். இதுதான் வேணாண்டது. போய் போய் வந்து பாட விடுங்க சார். இல்ல தம்பி, அது நான் பேசுகின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்காக கால்கள் நடந்து போகும், இசை குரல் வளத்தில் வரும். அதனால என்னப்பா நீ என்ன பேசி கொண்டிருக்கிறாய் சொல்லுங்க. ஒண்ணு இல்லைங்க, பாட விட மாட்டேங்கிறீங்க. என்னையும் பாட விடுவேன். உங்களுக்கு பிடித்த பாடலை பாடுங்கள் தம்பி. நீந்துன நாய நீந்துன நாய நீந்துன நாய சோர்த்துட்டு போயேன் சோர்த்துட்டு போயேன். இது தமிழ் லாங்குவேஜ், அது தமிழ் மொழி. ஹிந்தில ரிலீஸ் ஆன தமிழ் பாட்டு. ரொம்ப அற்புதம். நீங்கள் நீந்துன நாயே சோர்த்துட்டு போயேன்னு ரொம்ப அழகான ஆரம்பத்தை பாடலாம். அந்த டியூன், அந்த இசை இருக்கிறது, அது வந்து பாத்தீங்களா 6 கட்டையில வந்திருக்கு. நீங்க பாடும்போது 5 கட்டையில பாடுங்க, 6 கட்டையில பாடுங்க, அது நல்லா இருந்திருக்கும். நீந்துன நாய நீந்துன நாய நீந்துன நாய சோர்த்துட்டு போயேன் சோர்த்துட்டு போயேன் சோர்த்துட்டு போயேன். இது இப்படி தேவையான இடத்தில் தேவையான கட்டையை பயன்படுத்த வேண்டும் இல்லையா? அப்படி என்றால் அந்த சுதி அதில் போய் உட்காரும். நீங்கள் வந்து ஏல முடித்திருங்க. நீங்கள் பாட வேண்டிய எழுத்து ஏ யோ இ உ வே கே. ஏமாற்றாதே மன்னிக்கணும் தம்பி. இந்த போட்டியிலே பாடிய பாடலை நீங்கள் பாடியதால் உங்களை ரிஜெக்ட் செய்யறோம். வேற வழி இல்லாமல் நீங்கள் ஆட்டத்தில இருந்து விலகுகிறீர்கள். நன்றி தம்பி, நன்றி தம்பி, நன்றி தம்பி. உங்க கூட இன்னும் பாடுறத விட நான் வெளியே போயிடலாம். நன்றி தம்பி. இப்படி மரியாதை தெரிந்த பையனாக இருக்கிறான் போய்விட்டான். இப்ப நீங்கள் தான் ஃபைனல்ல வந்திருக்கீங்க. ஆனா உங்களுக்கு போட்டி என்று ஒரு பாடலுமே பாடுவதற்கு முன்னாடி நீங்க ஃபைனலுக்கு போயிட்டீங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தம்பி? ஃபீலிங்ஸ் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரே பாட்டு நான் செலக்ட் ஆனதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதே டைம்ல வந்து சார் நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து ஏத்த இறக்கங்கள் எப்படி பாடணும்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. பேச்சு மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கும். அதனால வந்து இவர் சொல்லி கொடுத்தது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நன்றி. இந்த பரிசு எனக்கு கொடுக்கறதால ரொம்ப இன்னும் பரிசு கொடுக்கல. உனக்கு ஃபைனலுக்கு போட்டிக்கு வந்திருக்க இன்னொரு போட்டியாளர் இருக்காரு. சொல்ல ஃபைனலுக்கு வந்திருக்கேன். அடுத்த போட்டியாளர் ஃபைனலுக்கு காத்து கொண்டிருக்க. வாங்க மிஸ்டர், வாங்க 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 வாங்க. உங்க பேர் என்ன? நீங்க நல்லா 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 இருக்கு தம்பி, நல்லா இருக்கு தம்பி. வரும் காலத்தில் திரை உலகத்தையே கலக்கி போகும் ஒரு மிக முக்கியமான பாடகரிலும் இவரும் ஒருவராக இருப்பார், நீங்களும் ஒருவராக இருப்பீர்கள். சரி, இப்ப வந்து என்ன ஏன்பா நீ மட்டும் நடக்கிறல, நானும் நடக்கிறேன். யோ, நான் நடக்கிறது செயலா இருக்கு. நீ ஏதோ நோய் வந்த மாதிரி நடக்கிற. ஓகே ஓகே. ஓ, இப்பொழுது நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய எடுத்து இங்கிலீஷ் பி. இங்கிலீஷ் பி. பின்னால சுத்த வச்சு பித்து குழியாக வச்சு இல்லாத கணக்கு எல்லாம் போடுவாங்கடா. அவங்க பார்வையால பால்டாயில ஊத்துவாங்கடா. பாபன் 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 பாபன். போதும் போதும். ரொம்ப அழகாக பாபன் 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 நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். பாபன் எழுத்து உங்களுக்கு கிடைக்கவே இல்லையா? பாபன் நீங்கள் போட்டி என்று வந்து விட்டால் அதை போட்டியாக தான் வேணும். பாபா என்று ஆரம்பிக்க வேண்டும். பாபா பாபா ஏ ரபப்பா ரபப்பா ரபப்பா. அதற்கு பிறகும் நீங்கள் பாட வேண்டும். கவிதை பாடு குயிலே குயிலே இனி வசந்தமே. மேவில் நீங்கள் பாட வேண்டும். மேவில் பாட வேண்டும். சார் நான் வரேன் சார். ஏன் எங்க போறீங்க? மேல வந்து பாட சொன்னீங்க, நான் போயிட்டு மேலே வந்துடுறேன். மே மாசம் வந்து பாடுவியா? அது 1 வருஷம் இருக்கியா? மே எழுத்துல பாடியா? மே மாத காற்று என்னை நில் என்று சொல்லி அப்ப நிக்கலு. யோ, என்ன கிரைண்டர் தம்பி? ரொம்ப நேரம் ஆடிட்டு இருக்காரு. ஆடுதே ஆடுதே என்று இருக்கிற நீங்கள் தேவில் பாடக்கூடாது, ஆடில் பாடுங்கள். ஆடு முன்னாடி இருக்கும் 2 எழுத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த எழுத்தை எடுத்து நீங்கள் பாடுங்கள். அதாவது அந்த காலத்துல நான் பாடுறது எழுத்து சொல்லிட்டு பாட்டு ஓட்டுறதுக்குள்ள நீ எதிர்த்து நான் பாடுங்க பாடவே உங்களுக்கு நினைவுபடுத்த கூட தயாராக இருக்கிறேன். நீங்க வேணா பாடுங்கள். ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, அழகான பொண்ணை பார்த்து ஓடுங்கடா. ஓடுங்கடா, ஓடு 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 ஓடு. நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். ஓடும் ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேள் நீ. ரோ என்ற வார்த்தை எழுந்து ஒரு பாடல். ரோமியோ ஆட்டம் போட்டால் சுத்தும் பூமி சுத்தாது. உனக்கு தெரிஞ்ச இடத்துல ஐயோ ஓட்ட கூடாது. நீயும் கேட்க மாட்ட.
அவனை தான் நான் பாட அப்ப சொன்னேன். பாட சொல்லு, நான் பாடுறேன். நீ ஏன் பாடின அதுக்குள்ள சரி பாட சொல்லு, பாட சொல்லு. உனக்கு -5. அதெல்லாம் சொல்லக்கூடாது, நீ பாட சொல்லு. -5 உனக்கு. சரி -5 பாட சொல்லு. நீ சிரிச்சா போதுமே எது வேணாடா, அதெல்லாம் எது வேணாம். ஓடுல பாடு நீ. நீயா எடுத்துட்டு நீ பாடு, நீ சிரிச்சா போதும், எது வேணான்னு. ஓடு 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 ஓடிக்கிட்டே இருடா, பாட்டா உழைக்க வேண்டும், ஓடு 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 அந்த காலத்துல நான் கூட இதை போன டியூன் போட்டிருக்கிறேன். ஓடு ஓடு ஓடு. நீங்கள் விடுடாவா விடுடா விடுடா விடுடாவில இருந்து பாடுங்க. டா Davasevasi, Davavesari, Mapase Dadu Marase, Darase Matu Baravi, Darase. அவன் பாடினா நீ அந்த இடத்துல பாடின. இதற்கும் நான் கேட்டிருக்கிறேன், நானும் இந்த பாடலை கேட்டிருக்கேன். ரொம்ப அழகான பாடல். நானே இதற்கு வந்து டியூனையும் போட்டிருக்கிறேன். தெரியலன்னு சொன்னா அசிங்க 10 ரூபாயா வேணாம், எதுக்கு? அற்புதமான பாடல். நீங்க முடித்த வார்த்தை எது தம்பி? சத்தியமா சே வந்தது. அந்த டியூனை போடுற போது அப்படி வந்தது. சேரும் நீங்கள் பாட வேண்டும். சேவர் கோடி பறக்குதடா, சேவர் கோடி பறக்குதடா, நான் பாட்டு பாடுறேன், அவனுக்கு கிஃப்டா? எனக்கு அவரோட பைக்கை கிஃப்டா கொடுத்துட்டாரு. நானே கடை வாங்கி வச்சிருக்கேன் பைக்கு. ஏடா உனக்கு பிட்ஸ் வந்து குத்தண்டா, இப்படி கேட்க பாக்கண்டா, அதான் கொடுத்தா. சாரி, உனக்கு தப்பா நினைச்சேன். நான் பைக் தான். நீ வேற ஒண்ணு, இது என் சொந்தக்கார பைக்ல. டேய் பின்று விடாது ராஜ்கர். தெரியல சார், தெரியல 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 என்ற வார்த்தை முடித்திருக்காரு. தெரியல தெரியல பாடுங்க. లేదు 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 లోకం లేదు, కాదు 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 లేదు కాదు. தெரியலன்னு தானே வருது. நீ என்ன தெரியல లేదంటే தெரியல. ஆமா ஆமா அழகான ஒரு தெரியல. உனக்கு எழுத்தும் தெரியல, பாட்டு தெரியல. பாட்டு நானு கண்ணனும் சித்தப்பாவும் நானும். அப்படி நீ கட்டா சொல்லு. மரியாதையா பேசு. நாங்க கூறு கட்ட குக்கரா? அப்படி இருக்கோம், கூறு கட்ட குக்கரு. நான் பார்த்தேன். கட்ட வார்த்தை பேசக்கூடாதுப்பா. நீ வேற இரு. ஆனாவன வாய அவ்வளவு அகலமா திறக்கிறான். நீ காலிட்டு பாதியா? யோ தும்மல். அது தும்மெல்லாம் விடு. நீ வந்து தெரியல தெரியல பாடுங்க. இது தெரியல பாட்டா? வா போலாம். தெரியல பாடலாம். இந்த மாதிரி பைத்தியக்காரங்க கூட வந்து போட்டி எப்ப தெரியலன்னா தெரியல இல்லையா? தெரியல அப்படிங்கிற வார்த்தையில இருந்து பாடு. தெரியலமா தெரியுமா, தெரியலமா தெரியுமா. அந்த காலத்துல நான் கூட தெரியும் மா என்று முடிந்திருக்கிறது. மா பாடுங்கள். மாங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, உன்ன மாலையிடும் மாமனுக்கு தேடி வரும் நாள் எந்த நாள்? சொன்ன இப்போ வரிகள் எல்லாம் மறந்து போட்டுக்க. வரி பாடுறான்ல, நான் கண்டுபிடிப்போம்ல. நீ தப்பாக பாடிட்டப்பா, அதனால உனக்கு -10. 10 ரூபா கொடுங்க. யோ என்ன 10 ரூபா கூட 10 ரூபா கூட அனுப்பிச்சு விட்டுலாம். என்கிட்ட பிரைஸ் இருக்கிறதா? உனக்கு பிரைஸ் சார் அனுப்பிச்சு விட்டுருங்க. அதை வாப்பரம் பார்க்கலாம். போயா நீ வந்து வருங்காலத்தில் திரைத்துறையை கலக்கி கொண்டிருக்கும் ஒரு சிறிய பாடகன் என்று சொல்ல பெரிய பாடகர் வாய்ப்பு இருக்கு தம்பி. என்னப்பா பாராட்டிக்க அதெல்லாம் பண்ணிக்கோ. பாடினு ஒண்ணு நிறுத்திட்டு காலில் உங்க காமிச்சிய நீ எவ்வளவு பெரிய கேப் மாதிரியா? தப்பா நினைக்க தம்பி. ஒருத்தர் மதிக்கிறானா அதை நீ உலகம் பார்க்கணும், புரியுதா? ஒருவனை மதிக்கின்ற பொழுது நீங்கள் எந்த அளவுக்கு பார்க்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் இந்த உலகம் வாழ்த்தும். இந்த உலகம் டேய் கண்ணாடி கட்டி எனக்கு வந்ததுல சந்தேகம். அது கண்ணு தெரியுதா இல்ல தோராயமா பேசுறீங்க? அது இல்லப்பா, நான் பாரு இங்க வந்து ஃப்ரேம்ல நின்று எங்களுக்கு சொல்லிதான் அனுப்பிச்சாங்க. அங்கன்னு சொல்லு. இப்ப அழகான நீங்க வந்து போட்டியாளர் இருந்து ஜெயிச்சிருக்கீங்க. 1 லட்சக்கணக்கான நேயர்கள் கலந்துக்கிட்டால் நீங்க வந்து கலந்துருக்கீங்க. ரொம்ப அழகா பாடி இருக்கீங்க. நான் சொல்லி கொடுக்கின்ற பொழுது அந்த இசையை கத்துக்கொண்டு அந்த இசை இப்ப நான் சொல்ற வார்த்தையில ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ வின்னர். அப்புறம் உனக்கு ஒரு பாட்டு பாட சொல்றேன், அப்ப நல்லா பாடு. இப்ப உன்னை பத்தி பெருமையா பில்டப் கொடுக்கணும்ல, அதுக்காக
இந்த இசையை இவர்கள் தெரிந்து கொண்டு அந்த இசையை சுதியோடு சேர்ந்து கொண்டு அந்த சுதியை ரத்தத்தில் ஓடுகின்ற செல்லை போல உள்ளே பதிய வைத்துக் கொண்டிருந்தால் அந்த இசை வந்து அவர்கள் வாழ்விலே கலந்து விடும். அந்த அற்புதமான பாடல்கள் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கிறது. கலந்தது அந்த கலந்தது வெளியில இருந்தது அந்த மாதிரிலாம் இல்லப்பா. நீ வந்து வின்னர் கைவிடு. உனக்கு 38,45,582 ரூபாய்க்கு உண்டான வீடு உனக்கு ஃப்ரீயா கொடுக்குறோம்பா. இந்த மாதிரி ஒரு போட்டியில கலந்துக்கிட்டதால ஆனா நீ ஒன்னே ஒன்று மட்டும் செய்யணும். ஒரு 50 லட்சம் மட்டும் இங்க கொடுத்துடணும். 38 லட்சம். ஆமா, இவ்வளவு நேரம் உன்னை டிவியில காமிச்சது அதற்காக நீ வீடை பரிசாக சந்தோஷமா. இப்போ ஒரு பாட்டு உனக்கு பிடிச்ச பாட்டு பாடியா, சந்தோஷமான பாட்டா பாடு. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, இல்லையொரு புரோகிராம் என்று பல இடத்தில் அங்கு இருக்க இவங்கிட்ட ஏன் வந்து நீ மாட்டுனாயோ. அற்புதமான இந்த பாடல்கள் வாரா வாரமும் தொடர்ந்து கொண்டிருக்கும். இந்த பாடலுக்கு பாடல் போட்டு நீ பாடிட்டே அப்பதான் நான் பாடுவேன். அந்த பாடல் நன்றி வணக்கம். வாங்க அப்படியே பாடிக்கிட்டே போவோம். அப்படியே லைட்ஸ் ஆஃப் பண்ணா ஒண்ணுமே போவாங்க. ஓகே நேயர்களே, இது வரைக்கும் நீங்க பார்த்து ரசித்த இந்த அற்புதமான நிகழ்ச்சி டகல்.com நிகழ்ச்சி பார்த்து ரசிங்க. கண்டிப்பா சிரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஜூனியர் டவுசர் பாண்டி முல்லை.